தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெலிகிராமில் நீங்கள் ஒரு குரூப் வச்சுருந்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து யாராச்சும் ஜாயின் பண்ணுறாங்க, அப்படி இல்லை நீங்கள் யாராச்சும் ஆட் பண்ணுறீங்க, உங்கள் கான்டாக்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எக்ஸட்ரா. இந்த மாதிரி உங்களோட குரூப்பில் யாராச்சும் ஜாயின் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். அதாவது அவங்க வந்து உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதே மாதிரி அவங்க லீவ் ஆனாலும் ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உதாரணத்துக்கு உங்களோட குரூப்பில் யாராச்சும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெசேஜஸ் வந்து வராது. ஸோ இவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து லெஃப்டாக இருக்காங்க, இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசரோட ப்ரைவேசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் டெமோ காமிக்கிறேன். இந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடுச்சு. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்குள்ளே போங்க. இதை வந்து ஒரு பாட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ சர்ச்சை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு ஜாயின் ஹைடர் ஸ்பேஸ் பாட்டுன்னு போடுங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏகப்பட்ட பாட்ஸ் வந்து வருது. ஸோ இந்த ஜே வந்து ஸ்மாலில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல அந்த பாட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நாம் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஏதாச்சும் ஒரு யூசர் வந்து உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜஸ் ஜாயின் பண்ணுறதும் லெஃப்ட் ஆகிற மெசேஜும் ரிமூவ் ஆகிரும். இப்போ ஸ்டார்ட் கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி நிறையா வரும். ஸோ இது வந்து பாட் டெவலப் பண்ணவர் அவங்களோட மற்ற பாட்ஸோட யூசர் நேம் வந்து இங்கே கொடுத்து வச்சுருப்பார் நம்ம யூஸ் பண்ணுறக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாட்டு எதுக்கு யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். உங்களுக்கு தேவைப்படுற பாட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு நீங்கள் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாயின் ஹைடர் பாட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். பேக் வந்துட்டு நீங்கள் எந்த குரூப்பில் வந்து பாட்டை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு டெமோ குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது என்கிட்ட. ஸோ நான் இந்த குரூப்பில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு மேலே உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பென்சில் ஐக்கான், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆட் அட்மினில் சர்ச்சை கிளிக் பண்ணி பாட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டெலிட் மெசேஜ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை ஒன்றை மட்டும் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். டிக் கொடுப்போம். ஸோ அவ்வளோதாங்க, ரெடி. 2 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், நம்ம அங்கே ஆட் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்துருச்சு நம்ம பாட்டு. அப்போனா ஆக்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம். இது வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து அட்மின் பெர்மிஷனில் பாட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து யாராச்சும் ஒரு யூசர் வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஜாயின் கொடுக்குறேன் இந்த குரூப்பில். பார்த்தீங்கன்னா யூ ஜாயின் திஸ் குரூப்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மெசேஜ். ஸோ இதே மாதிரி இந்த குரூப் விட்டு நம்ம லீவ் ஆகும், அதே மாதிரி ரிமூவ் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து லீவ் ஆகிட்டேன். இங்கே வந்து காமிக்கலை. மெம்பர்ஸ் வந்து 2 பேர் தான், அந்த யூசர் வந்து இல்லை. ஓகே, இப்போ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. மிக விரைவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.